அனைவருக்கும் வணக்கம். புத்தாண்டு ராசி பலன் வருகின்ற ஜனவரி 1ஆம் தேதி முதல் புதிய வருடம் பிறக்கிறது. புத்தாண்டு பலன் என்பது வருட கிரகங்களுடைய நகர்வுகளை அடிப்படையாக கொண்டு பிரம்மாண்ட கிரகங்களான குரு, சனி, ராகு, கேதுகள் எவ்வாறாக பெயர்ச்சியாகிறார்கள், அதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் தீமைகள் என்ன என்பதை பற்றி நாம் பார்க்கலாம். இன்று பார்க்கக்கூடிய ராசி மகர ராசியாகும். மகர ராசியினுடைய அதிபதி சனி பகவானாகும். மகர ராசியில் அமைந்துள்ள நட்சத்திரங்கள் உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்கள், திருவோணம் நட்சத்திரம் 4 பாதங்கள், அவிட்டம் நட்சத்திரம் 1, 2 பாதங்கள் ஆகிய 9 நட்சத்திர பாதங்களை உள்ளடக்கியது மகர ராசியாகும். மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த வருடம் மிகவும் நல்ல வருடம் என்று குறிப்பிடலாம். ஏனென்றால் கடந்த 7.5 வருடங்களாக மன ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் ஏகப்பட்ட இன்னல்களையும் கடுமையான மன உளைச்சல்களையும் அதிகப்படியான விரயங்களையும் தந்து கொண்டிருந்த சனி பகவான் உங்களது குடும்பஸ்தானத்திலிருந்து முற்றாக விலகுவது மிகவும் உன்னதமான விஷயமாகும். அதனால் கடந்த 7 வருடங்களாக வாட்டிக்கொண்டிருந்த 7.5 சனியிலிருந்து பரிபூர்ணமாக விலகி நீங்கள் சற்று நிம்மதியுடனும் உயர்வுடனும் தொழில் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் பொருளாதார ரீதியாக நல்ல உயர்வுகளை அடையக்கூடிய பாக்கியங்களும் வாய்ப்புகளும் உங்களுக்கு மிகுதியாக இருக்கும். குறிப்பாக உடல் ஆரோக்கிய ரீதியாக ஏற்பட்ட பல்வேறான பிரச்சனைகள், தேவையற்ற மன உளைச்சல்களும், அடிக்கடி கால்களில் அடிபடுதல், சிறு சிறு விபத்துகள் போன்று அதிகப்படியான தொந்தரவுகளை தந்து கொண்டிருந்த 7.5 சனியிலிருந்து நீங்கள் முற்றாக விடுதலை பெறுவது மகர ராசிக்காரர்களுக்கு நல்லதொரு திருப்பமாகும். மார்ச் மாதத்திற்கு மேல் குரு பகவான் உங்களது 5ஆம் இடத்திலிருந்து உங்களது 6ஆம் இடமான கடன் நோய் எதிரிஸ்தானத்திற்குள் சஞ்சாரம் செய்கிறார். பொதுவாக உங்களது விரையாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் 6ஆம் இடத்தில் மறைவது உங்களுக்கு சற்று நிம்மதியை தரக்கூடியவையாக இருக்கும். அதனால் பொருளாதார ரீதியாக இருந்த ஏற்ற இறக்கமான சூழல்கள் இனி ஸ்திரத்தன்மையாக செயல்படக்கூடிய நல்ல வாய்ப்புகளும், குடும்பம் ரீதியாக இருந்த சில பிரச்சனைகள், சில மனஸ்தாபங்கள் நீங்கி குடும்பத்தில் அந்யோன்யங்களும் முன்னேற்றங்களும் காணக்கூடிய நல்ல வாய்ப்புகள் நிச்சயம் உருவாகும். 7.5 சனியால் ஏற்பட்ட அதிகப்படியான கடன் சுமைகளை இந்த வருடம் சிறு சிறிதாக அடைக்கக்கூடிய அளவிற்கு தொழில் ரீதியாக வளர்ச்சிகளும் பொருளாதார ரீதியாக உயர்வுகளும் உண்டாகக்கூடிய சிறப்புகள் நிச்சயம் ஏற்படும். அதே போல இதுவரை உங்களது 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் இருந்த கேது பகவான் இனி 8ஆம் இடத்திற்குள் சஞ்சாரம் செய்கிறார். உங்களது 3ஆம் இடத்தில் இருந்த பெரும் பிரம்மாண்ட கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு பகவான் உங்களது 2ஆம் இடத்திற்குள் சஞ்சாரம் செய்கிறார். மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த வருடம் நல்ல ஏற்றங்களையும் சிறு சிறு தடுமாற்றங்களையும் தரக்கூடிய சூழல்கள் மிக உண்டு. முதலில் குடும்பம் ரீதியாக வளர்ச்சிகளும் உயர்வுகளும் உண்டாகும். நெடுநாட்களாக குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறாமல் தடையேற்பட்டு கொண்டிருந்த சில விஷயங்கள் இந்த வருடம் தங்குதரையின் நடைபெறக்கூடிய வாய்ப்புகளும், அதற்கேற்ற பொருளாதார சூழல்கள் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். பிரிந்து சென்ற கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய நல்ல வாய்ப்புகளும், குழந்தைகளால் நற்பெயர்களையும் முன்னேற்றங்களையும் பெறக்கூடிய சிறப்பான யோகங்கள் உண்டாகும். உங்கள் குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியத்தில் இருந்த சிறு சிறு பிரச்சனைகள் நிவர்த்தியாகி குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியங்கள் திருப்திகரமாக இருக்கும். வருமானங்கள் அதிகரிக்கும். குடும்பத்தில் சேமிப்புகள் அதிகரிக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் உருவாகும். குடும்பத்தில் யாராவது ஒருவருக்கு அடிக்கடி உடல் உபாதைகளால் சிறு சிறு மருத்துவம் சார்ந்த செலவினங்கள் ஏற்பட்டு கொண்டிருந்திருக்கலாம். அது போன்ற சிக்கல்கள் இந்த வருடம் சற்று நிவர்த்தியாகி குடும்பத்தில் ஆரோக்கியங்கள் நிலவக்கூடிய நல்ல சூழல்கள் நிச்சயம் உருவாகும். இதுவரை திருமணமாகாத மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரை குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வையாக உங்களது குடும்பஸ்தானத்தை மிக வலிமையாக பார்ப்பது அற்புதமான விஷயமாகும். அதனால் இதுவரை திருமணம் சார்ந்து முயற்சி எடுத்து திருமணம் அமையாத மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குரு பலன்தான் இல்லையே, எப்படி திருமணம் நடக்கும் என்று ஒரு மனரீதியாக குழப்பங்கள் இருக்கலாம். நீங்கள் பயப்பட தேவையில்லை. உங்களது பிறப்பு காலக ஜாதகத்தில் உங்களது மிதுன ராசியினுள் பிறப்பு காலக குரு, சுக்கிரன், செவ்வாய், புதன் இருந்து அங்கே கோச்சார குரு பெயர்ச்சியாகும் பொழுது நிச்சயம் திருமணம் சார்ந்த வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடிய சாத்தியங்கள் மிக மிக அதிகம். அதே போல குரு பகவான் உங்களது அயன சைன சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 12ஆம் இடத்தை தன்னுடைய 7ஆம் பார்வையாக பார்ப்பதும் உன்னதமான விஷயமாகும். அதனால் திருமணம் சார்ந்து தாராளமாக முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். உங்களுக்கு நல்ல வரன் விரைவில் அமையும். மகர ராசிக்காரருடைய தொழில் சூழ்நிலையை பொறுத்தவரை குரு பகவான் தன்னுடைய 5ஆம் பார்வையாக
உங்களது 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தை மிகவும் உன்னதமாக பார்ப்பது அற்புதமான விசேஷமாகும். அதனால் தனியார் தொழில் உத்தியோக ரீதியாக பணிபுரிகின்றவர்களுக்கு இதுவரை தேவையற்ற இடமாறுதல் சார்ந்த பிரச்சனைகள், தொழில் ரீதியாக நிம்மதியற்ற சூழல்கள், மேலதிகாரிகளுடைய சதா குடைச்சல்கள் நிவர்த்தியாகி தொழிலில் நல்ல உயர்வையும் முன்னேற்றங்களையும் காணக்கூடிய சிறப்பான வாய்ப்புகளும் நல்ல உயர்வுகளும் காணக்கூடிய சூழல்கள் மிகுதியாக உண்டு. அதனால் கையில் பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும். நீங்கள் நெடுநாளாக எதிர்பார்த்து கொண்டிருந்த சம்பள உயர்வு சார்ந்த சில பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஏற்ற சூழல்கள் உருவாகும். சுயமாக தொழில் செய்யக்கூடிய மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரை பெரும் பணத்திற்கு அதிபதியான குரு பகவான் 6ஆம் இடத்தில் இந்த வருடம் சற்று மறைவதினால் பொருளாதார ரீதியாக தேவையற்ற அதிகப்படியான கடன்கள் வாங்குவதை தவிர்ப்பதும், உங்களிடம் உள்ள மிஷினரிக்கு தகுந்த மாதிரியான ஆர்டர்களை பெற்று அதன் மூலமாக தொழிலில் உற்பத்தி செய்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளும் பொழுது அவை உங்களுக்கு நல்ல உயர்வுகளையும் சில தேவையற்ற கடன்களை அடைக்கக்கூடிய நல்ல வழிகளையும் சூழ்நிலைகளையும் உங்களுக்கு நிச்சயம் உருவாக்கும். ஏனென்றால் அவர் கூறுகிறார்கள், இவர் கூறுகிறார்கள் என்று நீங்கள் தேவையற்ற சில மிஷினரிகளை அதிக காசு கொடுத்து வாங்குவது அல்லது வங்கியில் கடன் பெறுவது போன்ற விஷயங்களில் ஈடுபடும் பொழுது அவை உங்களுக்கு சற்று பாதிப்புகளை உருவாக்கலாம். அதனால் முடிந்தவரை இந்த வருடம் புதிய மிஷினரி வாங்குவது அல்லது தேவையற்ற சில பொருட்களை வாங்குவதை தவிர்த்து உங்களிடம் உள்ள மிஷினரிக்கு ஏற்ற ஆர்டர்களை பெற்று அதன் மூலமாக உற்பத்தி சார்ந்த தொழில்களை செய்யும் பொழுது மிகப்பெரிய வளர்ச்சிகளையும் உயர்வுகளையும் நீங்கள் நிச்சயம் பெறலாம். கடந்த காலங்களில் ஏற்பட்ட வலிகளும் வேதனைகளும் நிச்சயம் இருக்காது. பொருளாதாரத்தில் ஏற்றங்களும் நெடுநாளைக்கு பின்பு முகத்தில் சிரிப்பும் சந்தோஷங்களும் அதிகரிக்கக்கூடிய சாதகமான வருடமாகவே இந்த வருடம் இருக்கும். எந்த விஷயத்திலும் இறங்கும் பொழுது ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து நீங்கள் இறங்கும் பட்சத்தில் அவை உங்களுக்கு வெற்றிகளை தேடித்தரும். வெளிநாட்டில் தங்கி பணிபுரியக்கூடிய மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரை தொழில் ரீதியாக இருந்த கடுமையான பணிச்சுமைகள், எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைத்தாலும் வருமானம் என்பது மிகவும் சொற்பமாக கிடைக்கிறதே என்ற ஆதங்கங்களும் வலிகளும் சற்று நிவர்த்தியாகும். உங்களது பொருளாதாரம் உயரக்கூடிய நல்ல வாய்ப்புகளும், நீங்கள் புதிய வீடு வாகனம் சார்ந்த சில நல்ல ஆசைகள் நிறைவேறக்கூடிய சாத்தியங்களும் இந்த வருடம் நிச்சயம் உண்டு. நீங்கள் விரும்பிய நிறுவனங்களில் பணியிடை மாறுதல் செய்யக்கூடிய வாய்ப்புகளும், அவற்றால் ஊதிய உயர்வு, பதவி உயர்வு சார்ந்த சில நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கிட்டக்கூடிய சாதகமான சூழல்களும் உண்டு. குடும்பத்தில் நல்ல ஒற்றுமையும் மகிழ்ச்சிகளும் அதிகரிக்கக்கூடிய ஏற்ற வாய்ப்புகள் மகர ராசிக்காரர்களுக்கு அமையும் என்று குறிப்பிடலாம். மகர ராசிக்காரருடைய உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உடல் ஆரோக்கிய ரீதியாக 7.5 சனியினால் அடிக்கடி கால் சார்ந்த பிரச்சனைகள், சிறு வயதினருக்கு கூட மூட்டு சார்ந்த தொந்தரவுகள், கடுமையான பாத எரிச்சல் சார்ந்த தொந்தரவுகள், சில ஸ்கின் அலர்ஜி சார்ந்த பிரச்சனைகள் இந்த வருடம் சற்று நிவர்த்தியாகக்கூடிய நல்ல வாய்ப்புகள் நிச்சயம் உருவாகும். 8ஆம் இடமான ஆயுள் ஸ்தானத்தில் கேது பகவான் வருவதனால் அவ்வப்போது தூக்கமின்மை சார்ந்த சில பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படலாம். அதனால் தேவையற்ற சிந்தனைகளை, கடந்த கால கசப்புகளை நினைத்து வருத்தப்படாமல் புதிய உற்சாகத்தோடு புதிய நம்பிக்கையோடு நீங்கள் செயல்படும் பட்சத்தில் தொழிலும் நன்றாக இருக்கும், உடல் ஆரோக்கியங்களும் வலிமையடையும் என்று குறிப்பிடலாம். கல்வி கற்கக்கூடிய மகர ராசிக்கார மாணவ மாணவிகளை பொறுத்தவரை கல்வி ரீதியாக இதுவரை இருந்து வந்த தடைக்கற்கள் நிச்சயம் நிவர்த்தியாகும். உங்களது வாக்குஸ்தானத்தை விட்டு சனி பகவான் அகன்றிருப்பதினால் கல்வியில் நல்ல நினைவுத்திறன்களும் ஆர்வங்களும் அதிகரிக்கும். விளையாட்டு சார்ந்த போட்டிகளில் பங்கு பெறக்கூடிய மாணவ மாணவியர்கள் இந்த வருடம் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம். நன்றாக சாதிக்கக்கூடிய சூழல்கள் விளையாட்டு சார்ந்த துறை ரீதியாக உங்களுக்கு உருவாகும். இதுவரை குழந்தை பேர் இல்லாத மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரை குழந்தைக்கு காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களது 6ஆம் இடமான நோய்ஸ்தானத்திற்குள் சஞ்சாரம் செய்வது நல்ல விஷயமாகும். இதுவரை குழந்தை பிறப்புக்காக உடல் ரீதியாக இருந்த சில பிரச்சனைகள் நிவர்த்தியாகும். நல்ல மருத்துவருடைய ஆலோசனைகளும் நல்ல மருந்துகளும் உங்களுக்கு உடல் ரீதியாக குழந்தை பிறப்புக்கு தடையாக இருந்த சில நோய் பாதிப்புகளை நிவர்த்தி செய்து உடல் ஆரோக்கியங்கள் வலிமையடையும் என்று குறிப்பிடலாம். பொதுவாக மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த வருடம் நிச்சயம் நல்ல உயர்வுகளையும் வருமானம் ரீதியாக நல்ல முன்னேற்றங்களையும் பெறக்கூடிய சூழல்கள் உண்டு. அவ்வப்போது 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் சற்று தேவையற்ற சில பேச்சுகளை உங்களுக்கு அதிகரிப்பார். அதனால் முடிந்தவரை அனாவசியமான பேச்சுக்களை குறைத்து உங்கள் செயலில் முழு உத்வேகத்தோடும் முழு உறுதியோடும் நீங்கள் செயல்படும் பட்சத்தில் லாபங்களும் உயர்வுகளும் அதிகரிக்கும். அதேபோல உடல் ஆரோக்கியத்தில் இருந்த சில பின்னடைவுகள் நிவர்த்தியாகி உடல் ஆரோக்கியங்கள் நன்றாக இருக்கும். 8ஆம் இடத்தில் கேது பகவான் வலிமையாக இருப்பதினால் சில தேவையற்ற வாக்குவாதங்களை குறைப்பதும், அடுத்தவருக்கு ஜாமீன் கையெழுத்து போடுவது அல்லது அடுத்தவருடைய பணத்திற்கு பொறுப்பேற்பது இது போன்ற விஷயங்களில் நீங்கள் சற்று தவிர்த்து ஒதுங்கி இருப்பது நலமாகும். பொதுவாக 7.5 சனியிலிருந்து ஒரு மனிதன் விடுபடுவதே பெரும் நோயிலிருந்து விடுபடுவது போன்ற அமைப்பாகும். அதனால் இதுவரை இருந்த சிக்கல்கள் நீங்கி ஏற்றத்தாழ்வுகள் குறைந்து எதிலும் சாதிக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் புதிய உத்வேகங்களும் உங்களுக்கு உருவாகும். மனரீதியாக இருந்த கசப்புகள், சமுதாயத்தில் தான் எவ்வளவு உழைத்தாலும்
பெரிய மரியாதையோ அல்லது அது சார்ந்த உயர்வுகளோ இல்லையே என்று ஏங்கிக் கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல சாதகமான சூழல்கள் இந்த வருடம் நிச்சயம் உண்டு. இந்த வருடத்திற்கேற்ற சிறந்த பரிகாரமாக ஒவ்வொரு மகர ராசிக்காரர்களும் உங்கள் வீட்டருகில் உள்ள சிவபெருமான் ஆலயத்திற்கு தவறாது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையன்றும் சென்று உங்கள் ஜென்ம நட்சத்திரத்திற்கு அர்ச்சனை செய்து வழிபட்டு வர கிரகபலன்களுடைய தோஷங்கள் நிவர்த்தியாகி நல்ல வளர்ச்சிகளை எம்பெருமானான ஈசனுடைய அருளால் பெறுவீர்கள். நன்றி, வணக்கம்.